அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து விஏஓனா விஏஓ வேலைக்கு வந்து சொல்கிறீங்க. இது வந்து விஏஓட உதவியாளர் வேலைக்கு, சரிங்களா? ஸோ விஏஓக்கு உதவியாளர் தான் அந்த போஸ்டிங் தான் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2299 அஃபிஷியலா வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி. இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது, அதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி இருந்தா நம்ம அப்ளை பண்ணலாம், விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஒரு நபர் ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் விண்ணப்பிக்கலாமா, இல்ல வேற வேற மாவட்டங்களுக்கு விண்ணப்பிக்கலாமா? ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு யார் யாருக்கு முன்னுரிமை, ஓகேங்களா? முன்னுரிமையில அடிப்படையில இதுல கொடுக்க போறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு எதன் அடிப்படையில முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இதுல ஏதாச்சும் வந்து முன்னுரிமை கிடைக்குமா? ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இது ரொம்ப அவசியமானது. இதை பத்தின அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு சேலரி வந்து எவ்வளவு கிடைக்கும், அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இந்த வேலைகள் நமக்கு கிடைக்குமா, காசு கொடுத்து வாங்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதற்கான தெளிவான முழுமையான விளக்கத்தையும் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இதுல செலக்ஷன் ப்ராசஸ், இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஈஸியா வேலை வாங்கக்கூடிய நிறைய ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாவே இந்த விஏஓட வேலையை ஈஸியா வாங்கிக்க முடியும், சரிங்களா? ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல பாட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே இருக்குங்க. இந்த மாதிரி அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மேல என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க, சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஜாபோட டைப், ஓகேங்களா? இந்த ஜாபோட டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான அரசு வேலை தான். இதை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ இல்லை வந்து டெம்பரவரியோ அந்த மாதிரி எந்த விதமான வேலையும் கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க, சரிங்களா? அடுத்துதான் டோட்டல் போஸ்டிங், நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து 2299 அபிஷியலா வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க, சரிங்களா? அடுத்தது ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். எலிஜிபிலிட்டி எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவும் நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்க, இப்பதான் நான் படிச்சு முடிச்சிருக்கின்றவங்களும் அப்ளை பண்ணலாம். இல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிரைவேட்ல அப்படின்னாலும் நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க, சரிங்களா? அதனால உங்களுக்கு முன்னுரிமைன்றது எதுவுமே கிடைக்காது. ஆனா விண்ணப்பிச்சுக்கலாம், கண்டிப்பா நீங்க வேலை வாங்கிக்க முடியும், சரிங்களா? அடுத்ததான் வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். வரக்கூடிய ஜூலை முதல் வாரத்திலிருந்து அதுல வந்து 25ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுமே, சரிங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா அப்டேட்டுமே கிடைச்சிடும், சரிங்களா?
ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் சரிங்களா, டோட்டலாக நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2299 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நியூஸ் பேப்பர்லயே வந்து ஜூன் 18ஆம் தேதி வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது எல்லாமே சரிங்களா. ஸோ இதுல ஒரு தெளிவான விஷயம் சொல்றேன். இது வரைக்கும் ஓகேங்களா, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுங்க இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நோட்டிபிகேஷன் விட்டு. இப்போ 2025ல தான் இதற்கான நோட்டிபிகேஷனை விடுறாங்க சரிங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்கு, நான் உங்களுக்கு அப்படியே நான் வாட்சி காமிக்கிறேன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றத. 2299 கிராம உதவியாளர்கள் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறை, ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு கடிதம். சென்னை 18ஆம் தேதி தான் இதுல வந்து ஜூன் 18ஆம் தேதி தான் இதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கான கடிதம் ஆணையர் எம் சாய்குமார் அனுப்பியுள்ளார். அதாவது 38 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சரிங்களா. தமிழ்நாடு அரசு முழுவதும் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி வட்டார அளவில் செய்தித்தாள்களில் விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ள காலியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் வாரத்திற்கு முடிப்பது அவசியம் சொல்லியிருக்கிறாங்க. பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட 30 நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் சரி பெற வேண்டும். கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வுக்கான விண்ணப்பங்கள் தேர்வர்களிடம் பெறப்பட்ட தேதியிலிருந்து 10 நாட்களுக்குள் இந்த தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை அனுப்ப வேண்டும். நேர்முக தேர்வு தகுதியான அனைத்து தேர்வர்களும் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்ய பிறகு 21 நாட்களுக்கு வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வை நடத்த வேண்டும். இன்டர்வியூ ஓகேங்களா, 21 நாளுக்கு இன்டர்வியூ நடக்கும். அதுல தேர்வு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு 15 தினங்களுக்குள் நேர்முக தேர்வை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வுகளின் பெயர் பட்டியலை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளுக்கு காலியாக உள்ள 2299 பணியிடங்களை நிரப்ப அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா இதுல வந்து டேட் வந்து 2022 இருக்கும். 2-3 வருஷமா எந்த விதமான நோட்டிபிகேஷனும் இல்லாதனால ஸோ அதே வேகன்சி தான் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத நீங்களே மென்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதுல வந்து தெளிவா கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதற்கு மேல வந்து நீங்க 10வது 12வது டிகிரி டிப்ளமோ ஐடி யூஜி பிஜின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிள் தான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து ஏஜ் லிமிட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க சரிங்களா. இதற்கான சம்பளம் ஓகேங்களா, பர் மந்த் சேலரி இதற்கு வந்து 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு கிடைக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்கிரிமெண்ட் சேலரி எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்குங்க சரிங்களா. ஸோ அடுத்ததா கண்டிப்பா செலெக்ஷன் ப்ராசஸ்ல எக்ஸாம் இருக்குங்க. இதுல மென்ஷன் பண்ணல, கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டுக்காக உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. பிசி எம்பிசி எஸ்சிஏ இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா 100 ரூபா வந்து ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ டேட் வந்து நம்ம ஆல்ரெடி மேலேயே சொல்லியாச்சு. ஸோ நமக்கு வந்து ஜூலை முதல் வாரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இது வந்து ஆஃப்லைன் மெத்தட் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஆன்லைன்ல தான் நம்ம வந்து விண்ணப்பிக்கணுங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ அப்ளை பண்ற வீடியோஸ் யாரெல்லாம் வேணுமோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல கண்டிப்பா அப்ளை பண்ற வீடியோ கண்டிப்பா வரும் சரிங்களா. தேங்க்யூ.